இன்ஃபர்மேட்டிவ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் MBA 2025 ப்ரிப்பரேஷன் வீடியோல டே 17th வீடியோ ஜெனரல் இங்கிலீஷ் செக்ஷனுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி டாபிக் ஃபுல்லுமே பார்த்தாச்சு, கவர் பண்ணிட்டோம். ஸோ டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல. அது இல்லாமல் மாடல் கொஸ்டின் செட் 1 and 2 பார்த்துருக்கோம். அண்ட் டேட்டா சஃபிஷியன்சிக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருக்கோம். எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு மாடல் செட் கொஸ்டின்ஸ் 1 and 2 பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த 2 செக்ஷன்ஸ் கிளியராக பார்த்தாச்சு. இப்போ அகைன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதுக்கான ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஸ்டின் மாடல்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி டாபிக்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய கம்மியான டைமில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். பட் நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணுவோம், கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவோம், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுன்ற அந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்க கொஸ்டின் இங்கிலீஷ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி வேணா இருக்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், கிராமர், வொக்காபுலரி. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், எப்படி கொஸ்டின் மாடல் இருக்குன்றதுலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பேராகிராஃபில் 5 fill in the blanks கொடுத்துட்டாங்க. இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். எப்படின்றத பாருங்க. when the business unit is dash financial stress, option 1 பாருங்க. so preposition. okay, when the business unit is under, in, upon, on. sorry, when the business unit is under the financial stress. ஓகேவா? அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ளோலியே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல when the business unit is in financial stress or upon, on, இது எல்லாமே wrong. கரெக்டான ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா under. ஓகே, ஸோ வாட் இஸ் தி நெசசிட்டி ஃபார் ரெக்ரூட்டிங் அண்ட் paid, paying, pays, played. ஓகே, ஸோ ரெக்ரூட்டிங் அண்ட் ஒரு விஷயம் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வொக்காபுலரி அந்த வேர்ட்கான மீனிங் தெரிஞ்சாதான் ப்ரொசீட் பண்ண முடியும். பட் இன்னொரு க்ளூவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட் இஸ் தி நெசசிட்டி ஃபார் ரெக்ரூட்டிங் அண்ட் டேஷ். ஸோ இங்கே வரக்கூடிய வேர்பு கண்டிப்பாக ஐஎன்ஜியில் தான் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா 2 விஷயத்தையுமே அவங்க சொல்கிறப்போ ஒன்னோட டென்ஸ் வந்துட்டு ஐஎன்ஜி ஃபார்மாக இருக்கப்போ இன்னொன்னும் ஐஎன்ஜி ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ மாதிரி இங்கே ஆப்ஷன் பி ஐஎன்ஜி ஃபார்ம் டென்ஸ் தான் வரும். So paying, recruiting and paying them for the past many months without any work, asked the Senthil General Secretary Employee Welfare Association. The associations dash that. So the association dash that the norms of appointments. ஓகே, ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு வந்துட்டு ப்ராப்பரான வேர்ட் நம்ம சூஸ் பண்ணணும் இந்த 4 வேர்ட்ல இருந்து. ஓகேவா? அந்த அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஓகே, ஸோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பிஸ்னஸ் யூனிட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. அப்போ வந்து இந்த ரெக்ரூட் பண்ணுறது, எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணுறதை பற்றி எல்லாமே அவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் தி பாஸ்ட் மெனி மந்த்ஸ் வித்தவுட் எனி ஒர்க், எந்த ஒர்க்குமே இல்லாமல் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவங்க கேட்குறாங்க. ஜெனரல் செக்ரட்டரி வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த அசோசியேஷன் வந்து அவங்க சைடில் அவங்க தரப்பில் இருக்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? அதுதான் இங்கே மீனிங். அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க கன்வே பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அவங்க கிளைம் பண்ணலை, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம ஒரு பதில் நான் ஒன்று சொல்கிறேன், இதுதான் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஓகேவா? கிளைம்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கிளைம். ஸ்டேட்டட்னா
இது இருக்கிறத இருக்க மாரி. லைக் அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கா? சிச்சுவேஷன்ல கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாம அத ஸ்டேட் பண்ணி அது ஒரு ஸ்டேட்மென்ட்டா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அலெஜ்டு அப்டின்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது கன்வேய்டு. அவங்க கன்வே பண்ண தான் இங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு வோக்காபுலரி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தி அசோசியேஷன்ஸ் அலெஜ்டு அதாவது அவங்க கன்வே பண்றாங்க. தட் தி நார்ம்ஸ் டேஷ் அப்பாயின்ட்மென்ட்ஸ் அப்டின்னா இங்க ப்ரிபோஷன். நார்ம்ஸ் ஆஃப், இன், ஆன் அண்ட் ஃபார் இருக்கா? ஸோ நார்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட் அப்பாயின்ட்மெண்ட் பண்றதுக்கான அந்த ரூல்ஸ்ல இன்க்ளூடிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் தி வேகன்சிஸ் இன் தி மீடியா வித் அடிக்குவேட் டீடைல்ஸ் scrutiny of application shortlisting and interviews dash not properly followed. ஸோ இப்போ என்ன பார்க்கணும்னா முன்னாடி எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க? ஸோ இது ஆல்ரெடி இப்போ எதனால இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவங்க கன்வே பண்றாங்க. அசோசியேஷன் சைட்ல இருந்து அவங்க கன்வே பண்றாங்க. இந்த அப்பாயின்ட்மெண்ட் நார்ம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் வேகன்சி இதுல எல்லாமே வந்து அடிக்குவேட் டீடைல்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூஸ் இது எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஸோ இங்க கண்டிப்பா அது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அது அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அது ப்ராப்பரா பண்ணலன்றப்போ பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனஸ் வராது. வாஸ் ஆர் வேர் இந்த வாஸ் ஆர் வேர்ல எப்படி சொல்லுவோம்? இது நிறைய நார்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய விஷயம் சேர்ந்து வரனால வேர். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை படிச்சு பாருங்க. when the business unit is under financial stress, what is the necessity of recruiting and paying them for the past many months without any work? Asked T. Sendil, General Secretary, Employee Welfare Association. The associations alleged that the norms of appointments, including the advertisement of vacancies in the media with adequate details, scrutiny of applications, shortlisting and interviews were not properly followed. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. பட் இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இதே கொஸ்டின் வரப்போறது இல்ல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் மட்டும் தெரிஞ்சு நீங்க எது பண்ண போகல. பட் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணணும், லைக் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வேர்ப்ஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்க சொன்னேன் இல்லையா, ஐஎன்ஜினா இது ஃபுல்லா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா இந்த ஐஎன்ஜி வேர்ப்னா இங்கேயும் ஐஎன்ஜி வேர்ப் தான் வரும் கண்டிப்பா. ஸோ அதே மாதிரியே இங்க வந்து ஒரு விஷயத்த மட்டும் அவங்க சொல்லல, நிறைய விஷயத்த சொல்லியிருக்கனால பாஸ்ட் டென்ஸ் நமக்கு இது முன்னாடி நடந்த விஷயம் தெரியும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அதுல வேர் யூஸ் பண்றோம், ப்ளூரல் பாஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இன் கேஸ் இதே கொஸ்டின் இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த வொக்காபுலரி உங்களுக்கு தெரியல. அதர்வைஸ் இந்த 4 ஆப்ஷன்ல அலர்ஜ் இருக்குமா, ஸ்டேட்டட் இருக்குமா? ஏன்னா அலர்ஜிக்கு எனக்கு மீனிங்கே தெரியலன்றப்போ இந்த 3 ஆப்ஷனை வச்சு நான் இது எனக்கு மீனிங் தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் என்னால எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. எனக்கு 4க்குமே மீனிங் தெரிஞ்சு மீதி 3 ஆப்ஷன் கிடையாது, இதுதான் நான் ஷியோரா சூஸ் பண்றதுனா பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க அதை பண்ணவே தேவையில்லைன்னு கேட்டா நீங்க அந்த கொஸ்டினை விட்டுறணும். விட்டுட்டீங்கனாலே நீங்க அடுத்து வாங்கின அந்த 4 மார்க் வாங்கியிருப்பீங்களா, அது உங்களுக்கு ஃபுல் மார்க்கா கிடைக்கும். இல்லைன்னா நெகட்டிவ் மார்க்கா நீங்க வாங்கின 4 மார்க்ல இருந்து இதுக்கான நெகட்டிவ் மார்க் போயிடும். ஓகேயா? ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. இங்க நீங்க பார்க்க வேண்டியதே அதுதான். நெக்ஸ்ட் அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹாஃப் சென்டென்ஸ் அவங்களே கொடுத்துறாங்க. when it began to rain suddenly on the 1st January. ஸோ 1st January அப்போ ரெயின் வந்துருச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, to celebrate the new year we ran for shelter to the neighbor house where many people had gathered. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ஏதோ ஒரு 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துரும். ஓகேயா? ஸோ அந்த 2 ஆப்ஷன் தான் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். எனக்கு இப்போ நான் இந்த 4 சென்டென்ஸ் படிக்கிறேன். டு செலிப்ரேட் தி நியூ இயர் வி ரேன் ஃபார் ஷெல்டர் டு தி நெய்பர் ஹவுஸ் வேர் மெனி பீப்புள் ஹேட் கேதர். இது 2ம் கான்சிக்யூட்டா வரும்ன்றது எனக்கு தோணுது. பிகாஸ் இது இந்த 3 and 4 எங்க இருக்குன்றது பாருங்க. 3க்கு அப்புறம் 4 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இது படி ஃபர்ஸ்ட் செகண்ட் வி ரேன் when it began to rain suddenly on the 1st January we ran for shelter to the neighbor house where many people had gathered to celebrate the new year. So option D is the right answer. எனக்கு இந்த 4 சென்டென்ஸ் படிக்கிறப்போவே 2 சென்டென்ஸோட லிங்க் கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஓகே? ஸோ அப்படி தெரியறப்போ நான் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவேன். ஓகேயா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டினும் இதே தான். Though she dialed frequently
On telephone, my sister could not contact me and had left no information as I had gone out of office. So என்ன பொறுத்த வரைக்கும் second and fourth. Second and had my sister could not contact me on telephone. Okay, on telephone as I had gone out of office and had no information. So option C. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் ஒன் வந்து எனக்கு கம்பைன் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ ஷி டயல்டு ஃப்ரீக்வெண்ட்லி மை சிஸ்டர் குட் நாட் கான்டாக்ட் மீ ஆன் டெலிஃபோன். கான்டாக்ட் மீக்கு அப்புறம் ஆன் டெலிஃபோன் வரும் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸு. ஸோ அந்த மாதிரி 2க்கு அப்புறம் 1 இருக்கிறது ஆப்ஷன் ஏ அண்ட் சி இருக்கு. எலிமினேட் பண்ணிட்டேன் பி அண்ட் டியை. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், மை சிஸ்டர் குட் நாட் கான்டாக்ட் மீ ஆன் டெலிஃபோன் அண்ட் ஹேட் left no information as I had gone out of office கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் வெளியில போயிட்டனால அவங்களால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நான் வெளியில போயிட்டனால அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா? ஸோ 4 and 3. ஸோ இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு அந்த 4 சென்டென்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கே தெரிய வரும் எதுக்கு அடுத்து எது. அட்லீஸ்ட் அந்த 4க்கான சீக்வன்ஸும் உங்களுக்கு தரேன்னா ஒரு 2க்கான சீக்வன்ஸா தெரியும். அதை வச்சு நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். 8th question. Identify the grammatical error. I ran slower than all my competitors but won the race. I ran slower than all my competitors but won the race. Okay, இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. I ran fast தான். Slower than all my competitors. Okay, but won the race. So there is no error in this question, in the sentence. Okay, option A. So இந்த மாதிரி இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரூல்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது. உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பார்க்கறப்போவே தெரியும். இப்போ இங்க ஐ ரேன் ஸ்லோவர்னு கொடுத்துட்டு பட் வின் தி ரேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்ட் ஆல்ரெடி நான் ஓடிட்டேன், ஆல்ரெடி நான் வின் பண்ணிட்டேன், அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்றப்போ எங்க மிஸ்டேக் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். லைக் இங்க வந்து பாஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்க அதே மாதிரியே இருக்கனால இங்க நோ எரர். இப்போ அடுத்ததுல பாத்தீங்கன்னா we are about to shift to the house in Brindavan Street by next week. ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா we are about to shift, இங்க தான் மிஸ்டேக் இருக்கு. எதனாலன்றது நான் சொல்றேன். by next week, நெக்ஸ்ட் வீக்ல நாங்க ஷிஃப்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்றேன். அந்த டெசிஷனை நான் இப்ப எடுத்துட்டேன். ஸோ about to shift அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. we are shifting to the house in Brindavan, like present continuous. Okay, so option A is the right answer. we are about to ல தான் இங்க நமக்கு மிஸ்டேக் இருக்கு. Okay, next 10th question பாருங்க. choose the one which express the given sentence in active passive voice. So active passive voice என்ன question? he makes cakes every Friday. he makes cake every Friday அப்படின்னா இது presentல தான் இருக்கு. ஸோ presentல தான் சொல்வோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு எது ஆப்ஜெக்டோ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஓகேவா? சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கேக் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பா கிடையாது. ஸோ கேக்ஸ், கேக்ஸ்ன்றது ப்ளூரல்னால ஆர் மேடு. ஸோ ப்ரெசன்ட் பிளஸ் பாஸ்ட் வேர்ப். ஆர் மேட் பை him, இங்க பாய்னால him. cakes are made by him. option B, every Friday. active passive. so short நான் சொல்றேன். இப்போ questionல makes cakes இருக்கு. so நான் ஆப்ஜெக்டா மாத்தணும். ஆப்ஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன். cakes இது presentனால நான் present verb தான் யூஸ் பண்ணுவேன். that is cakesன்றனால plural or made. இதுவே இங்க வெறுமனே கேக் மட்டும் இருக்குன்னா கேக் இஸ் மேட். இது क्वेश्चन. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே क्वेश्चनலயே he made cakes அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கேக்ஸ் were
made. Okay, and then cake mattum irundha cake was made. So option B is the right answer. Next is the verb. He went on dash foolishly. Went on. On vandaduna ing verb da varum. He went on speaking foolishly. Okay. Next, 12th question. Identify the type of sentence. If it rains, the match will be postponed. If it rains, மழை வந்தால் போஸ்ட்பாண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு வந்து எல்லா சென்டென்ஸோட மீனிங் தெரியணும். ஓகேவா? சிம்பிள் என்னென்ன சென்டென்ஸ் இருக்கு? சிம்பிள், நெகட்டிவ், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். லைக் மேட்ச் போஸ்ட்பாண்ட் பிகாஸ் ஆஃப் ரெயின், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அங்க நாட் இல்லைன்னா நெவர் அப்படின்ற வேர்டு இருக்கும், இங்க அது கிடையாது. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதனால இது இருந்தால் இது இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி. இஃப் இட் ரெயின்ஸ் தி மேட்ச் வில் போஸ்ட்போன். மழை வந்தா மேட்ச் போஸ்ட்போண்ட் ஆகும் அப்படின்றது வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகே, காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னா இப்படி ஒன்று நடந்துருச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு ஷாப் பட் ஐ ஃபர்காட் மை வேலட். பட், அண்ட், ஆர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சென்டென்ஸை மேட்ச் பண்ணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஓகே, இது நீங்க ஸ்ப்ளிட் பண்றீங்க. இஃப் இட் ரெயின்ஸ் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸ் இல்லை. மேட்ச் வில் பி போஸ்ட்போண்டட் ஒரு ஃபுல் சென்டென்ஸ். இதை ஸ்ப்ளிட் பண்றப்போ நமக்கு தனியா ஒரு சென்டென்ஸ் பார்க்குறப்போ ஃபுல் மீனிங் கொடுக்காது, அது காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் டு ஷாப் பட் ஐ ஃபர்கட் மை வேலட். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ நான் இந்த பட்டுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் ஐ வென்ட் டு ஷாப், இதுவும் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். பட்டுக்கு அப்புறம் இருக்க வேர்ட்ஸ் ஐ ஃபர்காட் மை வேலட், இதுவும் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். பட்டுன்ற வேர்ட் வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுது, இதுதான் காம்பவுண்ட். பட், ஆர், அண்ட் இது எல்லாமே இருந்ததுன்னா அது காம்பவுண்ட். நாட், நெவர் இருந்தால் அது நெகட்டிவ் சென்டென்ஸ். சிம்பிள்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா இதனால அது நடக்குது, அதனால இது நடக்குதுன்ற மாதிரி ஒரு அசம்ஷனா அவங்க சொல்றது. ஓகேவா? ஸோ இண்டிபெண்டா அந்த சென்டென்ஸ் இருக்காது, டிபெண்டன்ட் சென்டென்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸோட சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். ஐ borrow your car for this evening அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை என்ன இருக்கு? ஷியோர், பட் நிஷா இஸ் யூசிங் இட் ரைட் நவ். இஃப் ஷி டேஷ் பேக் இன் டைம் யூ ஆர் வெல்கம் டு borrow it. ஸோ நிஷா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க திருப்பி டைமுக்கு திருப்பி கொடுத்தோன்னு நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? ஸோ ப்ரெசன்ட் தானே. இஃப் ஷி பிரிங்ஸ் இட் பேக் யூ ஆர் வெல்கம் டு borrow it. ஸோ இங்க ப்ரெசன்ட்ல இருக்குன்னா இங்கேயும் ப்ரெசன்ட்ல தான் இருக்கணும். ஸோ இஃப் ஷி brings back. Okay. Next, 14th question. The Ganges is one of the major river in India, but the runoff is not constant, which means that large dams have to be built dash store water for use. Store இங்க இருக்கப்போ இங்க முன்னாடி ப்ரிப்போஷன் to தான் இருக்கணும். so as to. ஸோ வித் தி எய்ம் ஆஃப் அப்படின்னா இங்க ஸ்டோரிங்னு இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். டூக்கு பக்கத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். fill in the blanks with appropriate words. To consider beforehand is to. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் டு கன்சிடர் பிஃபோர் ஹேண்ட், முன்னாடியே.
முன்னெச்சரிக்கையா அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட மீனிங் இங்கிலீஷ் மீனிங் இதுக்கு வோக்காபுலரி மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஆன்டிசிபேஷன். 16th கொஸ்டினும் இது ரிலேட்டட் தான். டு ரிட்டர்ன் அன் இவெண்ட். ரிட்டர்ன்னா திரும்பி வர மாதிரி. ரிட்டர்ன் அன் இவெண்ட் அப்படின்னா ரெசிப்ரோகேஷன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வோக்காபுலரி தெரிஞ்சுக்கணும். தெரியல அப்படின்னா கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. Next, choose the word from option that is closest in meaning to. Closest to meaning na synonyms. Okay, development. So development என்ற வேர்டுக்கான மீனிங் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு ஹிஸ்டரியில கூட படிச்சிருப்போம். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? எவாலுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் choose the word from option that is opposite of synonyms. Probable. ஆப்போசிட் ஆஃப் ப்ராபபிள் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு இதுலயே சொல்லியிருப்பேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே இந்த மாதிரி ஆன்டனிம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ப்ராபபிள் அப்படின்னா இம்ப்ராபபிள். ஸோ ஹாப்பி, அன்ஹாப்பி, இந்த மாதிரி எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So next, preposition. Arun was called for interview. The doorman stopped him at the entrance. Preposition. So in the question 20 questions at last உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா என்னென்ன மாதிரி questions இருக்கு. First, ஃபுல்லுமே கிராமர் தான். இதுல எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின்ல எரர் உங்களுக்கு தெரியல அப்படின்றது வேற, எரர் இல்லைன்றது வேற. உங்களுக்கு தெரியல இல்ல அதை எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அந்த சென்டென்ஸை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இதனாலதான் இங்க கரெக்டான வேர்ப் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த சென்டென்ஸ்க்கான புரிதல் உங்களுக்கு, ஏன் இங்க பாஸ்ட் வேர்ப் கொடுத்துருக்காங்க, ஏன் இங்க ப்ரெசன்ட் இருக்கு அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் ஓகே கரெக்ட்ன்றதை நீங்க பிலீவ் பண்ணுவீங்க. இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது, ஆன்சர் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ். சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ல நீங்க யூஸ்வலா நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸா இருந்து 100% ஷுவரா இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்ன உங்களால முடியுதோ, எதை 100% சொல்ல முடியுதோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின்ஸ் இருக்கா, அந்த 20ல நீங்க 5 கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இதுதான் தெரியுதுன்னா அந்த 5 மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. மற்ற செக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. அதுக்கப்புறமும் டோட்டல் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கு, ஆனா இன்னும் ஒரு 5 கொஸ்டினுக்கு என்னால ஒரு 95% 90% என்னால சொல்ல முடியும் அப்படின்னா அதை அட்டென்ட் பண்ணுங்க. அதுவும் இன் ரேர் கேஸ்ல நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு டோட்டலாவே நான் ஒரு 30 கொஸ்டின் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ்ல 5 தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு இல்லை. ஆனா வந்துட்டு ஒரு 70 கொஸ்டின் எல்லா செக்ஷனும் சேர்ந்து அட்டென்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல மட்டுமே 15 விட்டுட்டோமே அப்படின்றதுக்காக இங்க அட்டென்ட் பண்ணாதீங்க. அது தப்பா போயிடுச்சுன்னா நீங்க வாங்கின கரெக்டான மார்க்லயுமே இது எல்லாமே லூஸ் ஆயிடும். ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஆர்டிக்கல் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நமக்கு வேற என்ன கொஸ்டின்ஸ் இருந்தது? ஸோ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றது, இந்த வேர்ப், இது எல்லாமே வந்துட்டு அந்த டைம்ல அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். கரெக்ட் சீக்வன்ஸ் இதை நீங்க யோசிச்சு பார்த்து பண்ணாலே நீங்க கரெக்டா பண்ணிடலாம். ஸோ அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிடாதீங்க, அதை கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, அது இல்லாம வேற ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் or டெலிகிராம்ல கேளுங்க. And that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.